கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம். சரி, எனக்கு ஒரு டவுட். பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு ஒண்ணுமே சந்தேகம். புரிய மாட்டேங்குது. இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இல்லையா? பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பைபிள் இப்படி இல்லாம இருக்கு. பைபிள் இப்படி அர்த்தம் என்னையா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அண்ணா ஒரு டவுட்னா, மீண்டுமாக கேள்வியும் வசனமும் பகுதியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம கேள்விக்குள்ளே நேரடியாகவே போகிறோம். முதலாவது கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, மிகாவேலிய சாத்தானோட சண்டை போடுறான், எல்லா இடத்துலையும் மிகாவேல் வந்து சண்டை போடுறதா இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலேயாக இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கட்டும், யூதாவின் புஸ்தகத்திலேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த சாத்தான் வர்ற இடத்துலலாம் மிகாவேல் தான் வருவார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம அறியாமல் சில விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், நாம் சாத்தானுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கிறோம். என்ன ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கிறோன்னா, நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றி வச்சுருக்கிறோம். அதாவது அவன் பிரபஞ்சத்தின் தேவனானவன், அவ்வளோதான். அவன் வந்து ஒரு சின்ன கிரகத்துக்கு, இந்த பூமிங்கிறதான ஒரு இடத்துக்கு ஒரு காலத்தில் அதுவும் இருந்தான், இப்போ இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அவன் தலை நசுக்கப்பட்ட பிறகு அவனை அவர் ஜெயித்து விட்டார். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியின் இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஜா, அவ்வளோதானே. அதான் அவனுடைய ஸ்தானம் உலகத்தை பொறுத்த வரைக்கும், பூமியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரன், அவன் ஒரு தூதன். அதுவும் எப்படிப்பட்ட தூதன்? குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேலையிலிருந்து தூக்கப்பட்ட ஒரு தூதன். அவனை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறார். இப்போ எதுக்கு அவனை இன்னும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஆல்டர்னேட்டாக தள்ளப்பட்ட லூசிஃபருக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், அவனுடைய ஆதரவாளர்கள்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பதிலாக வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அதான் ஆதாமும் அவன் சந்ததி. அதற்கு பிறகு அவன் விழுந்து போனபடியினாலே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சந்ததியும் நம்ம தான் அங்கத்தில் கொண்டு வர போறார். ஸோ இப்போ அது வரைக்கும் தான் அவன் சோதனைக்காரன், அது வரைக்கும் தான் அவனை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பிசாசை நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றிடுறோம். பல இடங்களில் தேவனும் பிசாசையும் ஈக்குவலாக கொண்டு வரோம். ஒரு நாளும் இந்த பிசாசு தேவனுக்கு ஈக்குவலாக மாறவே முடியாது. அவன் வந்து ஒரு வேலைக்காரன். நீங்கள் யோபு புஸ்தகத்தோட வாசித்து பாருங்க. அவன் வந்து தேவபுத்திரர்கள் மத்தியிலே நின்றான், அப்படிதான் இருக்கு. அவன் வந்து பர்மிஷன் கேட்குறான். பர்மிஷன் இல்லாமல் முடியாது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட சொல்றாரு, உன்னை சோதிக்கும்படி பிசாசு அவன் என்னிடத்துல வந்து உத்தரவு கேட்டான். அவருக்கு வந்து பர்மிஷன் கேட்குறான், எஜமானுக்கிட்ட, ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்குறான். அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் அது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்காரனாகிய இவனுக்கு எதிராக ஆண்டவர் யார் அனுப்புறாருன்னா, இன்னொரு வேலைக்காரரை தான் அனுப்புறாரு. அது யாரு? மிகாவேல். இவனை விட கொஞ்சம் பலசாலின்னு வச்சுக்கோங்களேன். இவன் தள்ளப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவனை அனுப்பி தான் அவனை கட்டுறாரு, சங்கிலியில் கட்டுறாரு. அவன் வந்து சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவன் வந்து பெர்ஷியா தேச அதிபதியோடு யுத்தம் பண்ண போகிறான். இந்த இடத்துல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகாவேல் தான் வருவான். தள்ளப்பட்ட தூதனுக்கு ஈக்குவலாக யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகாவேல் தான் ஒழிய தேவன் கிடையாது. இப்போ நீங்களும் நான் யாரு? இந்த தேவனுடைய பிள்ளைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனால தான் நமக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள், அவங்க ஆவிகள்லாம் பணிவிடை செய்கிற ஆவிகள், அவங்க தூதர்கள். அப்போ மிகாவேலும் நமக்கு பணிவிடை செய்கிறவங்க தான். இந்த பிசாசு தள்ளப்பட்ட தூதன், அதாவது அவன் வந்து வெளியேற்றப்பட்டவன். இப்போ நாம அவனை நம்ம தேவனுக்கு ஈக்குவல் ஆக்கி நமக்கு மேலே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தான் நம்ம மைண்டில் மாறணும், விசுவாசத்தில் நம்ம மாறணும். நாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். நமக்கு கீழே இருக்கிறதா பிசாசு, அதுவும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு தூதன். அவனுக்கு ஈக்குவல் மிகாவேல் தானே ஒழிய ஒரு நாளும் தேவன் இல்லை. அதனால தான் பைபிள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தள்ளப்பட்ட தூதன் வர்ற இடத்துல எல்லாத்துலேயும் மிகாவேல் தான் வருவாப்புல. இப்போ கூட நீங்கள் அரசியல் தலைவர்களை பாருங்கள், ஒரு எதிர்கட்சியிலிருந்து ஒரு சாதாரண ஆள் ஏதாவது பேசினா அதுக்கு இந்த கட்சியிலேருந்து தலைவர் பதில் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் தான் கொடுப்பார். அந்த எதிர்கட்சி தலைவர் பேசினாதான் இந்த கட்சியிலேருந்து ஒரு தலைவர் அதுக்கு பதில் கொடுப்பார். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு யார் ஈக்குவல்னு. அதே மாதிரி நம்முடைய தேவன் ஈக்குவலே இல்லாதவர், அவர் ஒரே கர்த்தர். அதனால் அவருக்கு ஈக்குவலாக யாரும் வரவே முடியாது. இந்த பிசாசு தள்ளப்பட்டவன், அவனுக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு யாரை வச்சிருக்கிறாருன்னா மிகாவேலை வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல எந்த இடத்துல சண்டை போடுறதா இருந்தாலும், பிசாசை கட்டுறதா இருந்தாலும், பாதாளத்தில் அடைக்கிறதா இருந்தாலும், அவனை எச்சரிக்கிறதா இருந்தாலும், எல்லா இடத்திலும் மிகாவேல் தான் வருவார் பைபிளில், வேற யாருமே வரமாட்டாங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி எல்லா யூத் மீட்டிங்லையும் கேட்பாங்க. இதுக்கு யூத் மீட்டிங்லாம் நாங்கள் பதிலும் சொல்லியிருக்கிறோம். இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னே யூத் மீட்டிங்லையும் சொல்லி வச்சிருக்கிறோம். என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இந்த கேள்வியை நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம்னா, இதோட கூட அடிஷ்னல் கேள்வி ஒன்று வந்திருக்கு, அதையும் சேர்த்து, அதனால் இப்போ சொல்கிறோம். லவ் மேரேஜ் கரெக்டா, கால் திருமணம் செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரியலை.
ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காதலுங்கிற வார்த்தையை வந்து சரிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த காதலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் சேர்ந்தது தான் காதல். இந்த மனப்பூர்வமாக ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அது கண்ணில் தான் ஆரம்பிக்கும். தேவனுடைய அன்பு என்பது பேரின்பம். அது வந்து அகாப்பேன்னு சொல்லுவாங்க. அது வேற, இது வேற. இது மாம்சம். இது மாம்சத்தில் உருவாகக்கூடியது. இது மாம்சத்தில் உருவாகி அதுக்கப்புறம் அது வந்துட்டு உயிர் கொடுக்குற அளவுக்குலாம் போகும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. கண்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே மேக்சிமம் பாவத்தில் தான் முடியும். நான் இன்னொரு விஷயத்த சொல்லுவேன், வாலிபர்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், பெற்றோர் பார்த்து திருமணம் செய்கிறதுல உள்ள பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காதல் திருமணம் செய்யும் போது ஜாதி அதெல்லாம் ஒழிச்சிடலாம், அப்படி காதல் திருமணம் தான் ஜாதியை ஒழிக்கும்பாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே ஜாதி ஒழிஞ்சிடணும். இங்கே சபைக்குள்ளே எந்த ஜாதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறோம். அதாவது பெற்றோர் பார்த்து அந்த பிள்ளை ஆவிக்குரிய பையனாக இருக்கிறானா, ஆவிக்குரிய பொண்ணாக இருக்குதா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களா, கர்த்தருக்குள்ளே எப்படி வளர்ந்துருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து எடுப்போம். நீங்கள் கண்களில் செலக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும், எதுவுமே தப்பாக தெரியாது. எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் காலத்தில் நடந்ததை. ஒரு வாலிப பெண், ஒரு போதகருடைய பெண், அவள் வந்து சபைக்கு வரக்கூடியதான ஒரு மகனை வந்து விரும்பிட்டா. அது இப்போ இவருக்கு இதே அந்த கேள்வியை கொண்டு வந்தோம்னா, இவர் கேட்ட கேள்வி, சபைக்குள்ளேயே நாங்கள் விசுவாசிகளுக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி விரும்பலாமா, ஒருத்தர் விரும்பலாமா, நாங்கள் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கொள்ளலாமான்றாங்க. இது ஒரு அபத்தமான கேள்வி. சபைக்கு எதுக்கு வரீங்க? சபைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டு தெரியுறீங்க? சபையில் உட்காந்து தேவனை ஆராதிக்க வரோமா, இல்லை இங்கே உட்காந்து கண்களில் பேச வரோமா? ஆவியில் நிறைய வேண்டிய இடத்துல மாம்சத்துக்கு என்ன வேலை கிடக்கு இன்னைக்கு வந்து சபைகளுக்குள்ள? ஏன்னா சில ஊழியக்காரனை நானே லவ் மேரேஜ் தான் பண்ணேன், லவ் பண்ணுங்கன்னு சொல்லி அபத்தமாக ஜனங்களை மாம்ச இச்சைகளுக்கு நேராக நடத்தக்கூடிய தவறான போதகர்கள் இருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்டவங்க இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தங்களுடைய வசதிக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு கடைசி காலத்தில் வருது பார்த்தீங்களா, தங்கள் மாம்ச இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு. அந்த மாதிரி கூட்டம் இது. ஸோ இந்த மாதிரி சபைகளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அருவருப்புகளை செய்வது, நீங்கள் தேவனை ஆராதிக்க வரீங்க, இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஆவியில் நிறைஞ்சு தேவனை ஆராதிச்சு மகிமையில் வளர்றதை விட்டுட்டு இங்கே உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது, இங்கே உட்காந்து ஒருத்தருக்கு பேசிக்கிறது, அப்புறம் வந்துட்டு இங்கே உட்காந்து எல்லா வேலையும் செய்யறது, மாம்சத்தை உள்ளுக்குள்ள உட்காந்து கலக்கிறது. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த மகளுக்கு என்ன நடந்துச்சு, அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த போதகர் சொன்னார், இப்படி செய்யறது ரொம்ப தப்புமா, இதனால் பல ஊழியம் பாதிக்கப்படும், உன் வாழ்க்கை பாதிக்கப்படும், எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகனை அவள் திருமணம் செய்தார். அதுக்கு அவள் சொன்ன காரணம் என்னென்னா, நீங்கள் ஊழியம் பண்ணி எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க, நான் உங்கள் பொண்ணு ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க மாட்டேனா, அவரை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவேன் பாருங்கன்னு சொல்லி கடைசியில் அவள் அந்த மார்க்கத்துக்கு போய் அந்த மார்க்கத்தாருடைய சடங்காச்சாரங்களில் போய் தன் பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அவள் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த மார்க்கத்தில் ஊறின அவளுக்கு, ஏன்னா அவளுக்கு மனசு இடம் கொடுக்கல, உபத்திரம் அடி உத, நீ அதை செஞ்சு தான் ஆகணும், எனக்கு திருமணம் பண்ணிட்டா இதான் செய்யணும், இந்த மாதிரி சில மார்க்கத்தில் நடக்குது. தங்களுடைய வாலிபர்களை அனுப்பி தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி நம்ம ஆவிக்குரியவர்களை கவர்ந்து கொண்டு போய் அவங்க மார்க்கத்தில் இணைக்கிற வேலைகளும் நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் இந்த வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த நேரத்தில் அந்த 20 வயசில் 22 வயசில் நீங்கள் டிசைட் பண்ணுறது 100% ராங்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் வாழ்க்கையை எனக்கு நிர்ணயம் பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இருக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்களேன். ஒரு 16 வயசு டீனேஜ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு அவ்வளோ உலகம் வந்து ரொம்ப புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் படிப்பு இதிலே தான் நம்ம இருந்திருப்போம். அந்த அடுத்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள நமக்கு மொத்த உலக அனுபவம் வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பெற்றோருக்கு ஒரு 45 வருஷம் 50 வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், பெற்றோர் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு மகள் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும்னு பிறந்ததுலேருந்து உன் மேலே அக்கறை செலுத்துகிறாங்களே, ஒரு தவறான பையனை பார்த்துருவாங்களா, இல்லை ஒரு தவறான பொண்ணை உனக்கு பார்த்துருவாங்களா? அதில் அவங்க மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அவநம்பிக்கை, இவங்க தப்பாக பார்த்துருவாங்க, நான் கரெக்டாக பார்த்து டிசைட் பண்ணிடுவேங்கிறது. நீங்கள் அவங்க பார்க்கட்டும், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொல்லுவேன், பெற்றோர் பார்க்குறாங்களே அதெல்லாத்தையும் விட தேவ சித்தங்கிறது ரொம்ப முக்கியம். போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இதெல்லாத்தையும் விட்டாச்சு, தேவ சித்தம் கிடையாது, பெற்றோர் பார்க்கறது கிடையாது, எதுவும் கிடையாது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்வேன், நான் இல்லைன்னா என் உயிரே போகும். நான் சொல்லுவேன், பண்ணினா ஒவ்வொரு நாளும் உயிர் போகும். அந்த மாதிரி இன்னைக்கு அவசர கோலத்தில் திருமணம் பண்ணி அதே வேகத்தில் போய் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வேகமாக பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் பண்ணி அப்படியே நேராக போய் ஒரு வாரத்தில் 10 நாளில் 1 மாதத்தில் போய் டிவோர்ஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடனே இவங்க கேட்பாங்க, அப்போ அப்பா அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறதுல டிவோர்ஸ் இல்லையா? அதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள், இதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள், இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன சொல்கிறேன்,
பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து செய்கிற அந்த ஒரு நல்ல விஷயம், அவங்க ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை இத்தனை வருஷம் எடுத்து வளர்த்துருக்குறாங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீ வளர்ந்து ஒருத்தருக்கு பிரியமா கண்களுக்கு தோன்றனா இந்த வளர்ச்சிக்கு காரணமே உன் பெற்றோர் தான். அவங்க வளர்க்காட்டி இந்த பிரியமா நீ அத்தவங்க கண்களுக்கு எப்படி தோன்றி இருக்க முடியும்? அதுவும் தாண்டி நான் சொல்றேன், இத்தனை வருஷம் உன்னை நல்ல சந்தோஷமா வளர்த்த, உன்னை நம்பி வளர்த்த, உன்னை காலேஜுக்கு அனுப்பின ஒரு 2 இருதயத்தை உடைச்சிட்டு போக உன்னால எப்படி முடியுது? அந்த துரோகம் தாங்குமா? இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் ராங். சில ஊழியக்காரங்க சரியும்பா, நான் இந்த -0.1% இருக்கிற அட்வான்டேஜஸை பார்க்கறதே இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் பெற்றோரோடு கூட உட்காந்து சந்தோஷமாக முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து, அதுவும் தேவ சித்தத்தோட தேவ மகிமையில் பரிசுத்தவான்கள் மத்தியில் நடக்கிற அந்த திருமணத்தை தான் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க, அதுவும் சபைக்குள்ளே செய்யவே செய்யாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆராதனை நடக்கும் போது இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புறது, கண்ணில் பேசுறது, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போய் வெளியே பேசுறது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பரிசுத்த தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினாலே கர்த்தர் உன்னை நொறுக்கி போடுவார். ஜாமம் மட்டும் வச்சுக்கோ மனசுல. இது தேவனை ஆராதிக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட ஸ்தலம், உன்னுடைய அருவருப்புகளை நடக்கிற ஸ்தலம் இல்லை. கர்த்தரை தேவனை தேட வந்தீங்களா, தேவனை மட்டும் தேடுங்க. அங்க ஒரு பெண்ணை தேடாதீங்க, ஒரு பையனை தேடாதீங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இத நம்ம நிறைய காலமா நிறைய பேர் இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நான் குற்றமாவும் சொல்லலை, அதே நேரத்தில் இதை சரின்னு சொல்லலை. நீங்க என்ன சொல்ல வரீங்க, முதல்ல கேள்வியை சொல்லுங்க அப்படின்றீங்களா? ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, கோலியாத்தை தாவீது வீழ்த்தினார், இது நரகாசுரனை அவங்க ஜெயிச்சதாக அவங்க வேதங்களில் வருது. இந்த 2 கம்பாரிசனும் கரெக்டா? நம்ம கோலியாத் தாவீது கதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கதைகளை இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆதாம் ஏவாள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவங்க கடவுள்களில் ஒன்று ஆணும் பெண்ணுமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே யாக்கோபுக்கும் ஏசாவுக்குமான சண்டை, அங்கே 2 பேர் சண்டை போட்டாங்க. இப்படி யோபு, அங்கே ஹரிச்சந்திரன், இப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்திலிருந்து தான் இதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே எங்கள் பைபிள்ல தான் நீங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி சொல்லி அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க, எங்க பைபிள் பாருங்க முன்னோடி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நம்ம பைபிள் முன்னோடி, எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்மள தான் அவங்க எடுத்தாங்கன்றத நாம சொல்றதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? நீங்க சொல்லி பாருங்க. இவர் என்னால முன்னேறினவர், இவர் தான் நான் முன்னேற்றினவன் அப்படின்னு நாம சொல்றது பெருமையா? இல்லைன்னா நம்மளால முன்னேறினவர் இல்லைங்க நான் இவர் தான் என்ன முன்னேற்றினாரு, என்னுடைய முன்னேற்றத்துக்கு இவர் தான் காரணம்னு அவர் சாட்சி சொல்றது முக்கியமா? இதுல எது நல்லா இருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்போவும் சொல்றேன், நான் இந்த ஸ்டடி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றவங்கள, மினிஸ்ட்ரி பண்றவங்கள குறை சொல்லலை. ஆனால் இது ரட்சிப்புக்கான வழிவகையை ரொம்ப கொண்டு போகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் இது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது. என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னா, நான் இப்போ திருப்பியும் சொல்றேன், நான் இந்த ஊழியத்தை குறை சொல்லலை, அது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னா, அப்போ உங்களதுலையும் எங்களதுலையும் ஒன்று தானே இருக்குது, நாங்களும் அதை தானே ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் 27-28 வசனத்துல பவுல் சொல்றாரு, அத்தனை பட்டணத்தாரை குறித்து பார்க்கும்பொழுது அவர்கள் சில தேவன்களை குறித்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த தேவர்களை குறித்து சொல்லி வச்சிருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவரை அவங்க வேதத்துல சொல்லி வச்சிருக்குதான். எதுக்கு சொல்லி வச்சிருக்கு? அதை படிக்கிறதன் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வச்சிருக்கிறாங்க. தேவனே அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுவேன், எல்லா வேதங்களிலும் நம்முடைய வேதத்தை பற்றினதான ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். தேவனே அப்படி செஞ்சு வச்சிருக்கிறார். அது எதுக்காக? அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஆனா நாம எதுக்கு அழைக்கப்பட்டோம்? எங்களது தான் அங்க இருக்குது, எங்கள் தான் இதுல இருக்குதுன்னு சொல்லி இதை ப்ரொபகண்டா பண்ணி எங்ககிட்ட நீங்க எடுத்துட்டீங்க அப்படி சொல்றதுக்கு நாம வரல. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், இதனால அவங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர்ல என்ன சொல்றாங்க, இப்போ அப்படி மாறிடுச்சு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்ப எங்க கடவுள்களும் உங்க கடவுளும் ஒண்ணு தானே, பேர் தானே மாறி இருக்குது. இன்னும் சொல்ல போனா பேர் கூட வேற விதமா அதே பேர் தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இங்க இருந்து அங்க வரணும்னு சொல்லி நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேர் இப்ப அங்க போயிட்டாங்க. அங்க போய் 2 ஒன்று தான், we are equal அப்படின்ட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ரட்சிப்பு வேற நாமத்துல கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு. இதை தவிர்த்து வேற எந்த வேதத்தில் உள்ளதையோ, வேற எந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியோ, வேற எதையோ படிச்சு நான் அதுல இருந்து நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்துல
வேற எந்த நாமத்தினாலையும் பிசாசு ஓடாது, இயேசுவின் நாமத்தில் ஓடும். நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், மூணாவது தடவை திருப்பி சொல்றேன், நான் அந்த ஊழியத்தை தவறாக சொல்லவில்லை. ஆனால் அது அல்ல, இதை பிரச் பண்றது தான் உங்களை ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். உங்களை என்ன எது கூப்பிட்டுருக்கிறாருன்னா, கோ அண்ட் ஸ்பெல். காஸ்பல்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, போய் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் மீண்டுமாக வரப்போகிறார். இதான் காஸ்பல். காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். இதை சொல்றதுக்கு நாம பயன்படுத்துகிற மெத்தட்ஸ் ஒரே விதமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே, அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னா அது கொஞ்சம் ஈஸியா காஸ்பல் ரீச் ஆகுமேன்னு ஒருத்தர் தங்களால் இயன்றதை செய்யறாங்க. இப்ப எதையுமே குறை சொல்ல, எப்படி ஆகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டால் சரி. ஆனா காஸ்பல்ங்கிறது வெரி 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 டைரக்ட். என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நம்முடைய சகோதரர்கள்ல சில வேதங்களோடு கூட தர்க்கம் பண்ணி அதுலயும் இதுலயும் இருக்கிறத விட எங்க இயேசு பெரியவர்னு ப்ரூஃப் எல்லாம் பண்றாங்க. இதுமே குறை கிடையாது. அவர்கள் தங்களால் இயன்றதை தங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் மட்டுமே, வேற எந்த நாமத்திலும் வராது. அதனால இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி எல்லாம் நீங்க நமக்கு இது தேவையில்லை, அதுல இருக்கா சந்தோஷப்பட்டுங்க, நம்மளது அங்க இருக்குது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. அதை விட்டுட்டு நாம எதுக்கு வந்தோம், இயேசுவே தேவன் என்று பிரசங்கிக்க வந்தோம். அதை மட்டும் செய்வோம், அதுதான் சரியும் கூட. மற்றவர்களை குறை சொல்லவோ, நம்ம தேவன் பெரியவர் அவங்க சின்னவங்கன்னு சொல்றதுக்கோ நாம வரல. நாம வந்தது நம்ம தேவன் நல்லவர், அன்பானவர், அதை சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். திஸ் இஸ் காஸ்பல். தி காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். நாம அடுத்த கேள்வி. இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாங்க, 24 மூப்பர்கள் யார்? எங்க ஆப்லையும் இதுக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 24 மூப்பர்கள் யார், 24 மூப்பர்கள் யார்? அந்த வசனம் தெளிவா சொல்லுது 5ஆம் அதிகாரத்துல. அந்த 24 மூப்பர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாங்க, உம்முடைய ரத்தத்தினாலே பூமியிலிருந்து எங்களை மீட்டு கொண்டீரே. அங்க வசனம் தெளிவா இருக்கு. அப்ப இவங்க கண்டிப்பாக மனுஷர்களாக இருந்தவர்கள் தான். இவங்களை அவர் மீட்டு கொண்டார். 24 மூப்பர்கள், லீடர்ஸ், அவங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். இந்த 24 மூப்பர்கள் என்பது ஒரு பரலோகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அமைப்பு. இந்த அமைப்பை 1 நாளாகமம் 24ல தாவீது செய்வார். ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்தை பூமியில் அவர் ஸ்தாபிக்க போகிறபடியினால அந்த 24 கொண்டு வருவார். இந்த 24 என்பது அவருக்கு வெளிப்பாடு. இந்த 24 பரலோகத்தினோட வெளிப்பாடு. ஆனா இது கண்டிப்பாக இயேசுவின் ரத்தத்துக்கு பிறகு வந்தது. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர். அப்ப இந்த 24 பேர் யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, 12 இஸ்ரவேல் கோத்திர தலைவர்களும் 12 அப்போஸ்தலர்களும் அப்படின்னு சொல்றாங்க. 12 அப்போஸ்தலர்கள் என்பதற்கு வேணா நீங்க அதை சரியா சொல்லலாம். இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள் எப்படி கொண்டு வருவீங்க? ரூபன் அங்க எப்படி வருவாரு? தான் எப்படி வருவாரு? தான் விழுந்து போன கோத்திரம். சரி, ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல தான் கோத்திரம் இல்ல, அதுக்கு பதிலாக ஆண்டவர் வந்து மனாசேவை சேர்த்திருக்கிறாரு. அப்ப மனாசே அங்க வந்து உட்காருவாரா, அல்லது அந்த இடத்துல வந்து சிமியோன் இருப்பாரா அப்படின்னா அது அல்ல. இது இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள்னு இருக்கு. நியாய பிரமாணத்திலிருந்து வந்தவங்க அல்ல, கிருபையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்கு பிறகு வந்தவர்கள் இருக்கு. சோ கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டபடியினால இவர்கள் யார் என்பது தேவனுக்கு தான் தெரியும். 12 அப்போஸ்தலர்களும் 12 இஸ்ரவேல் கோத்திரமும் சொல்லி அங்க மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. சோ இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு சிலர்லாம் தரிசனத்துல அந்த 24 மூப்பர்கள் எங்க சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிலாம் சொல்றாங்க. எங்களுடைய அண்ணன் இறந்து போன எங்க அண்ணன் அங்க இருக்கிறாரு, இறந்து போன எங்க அப்பா அந்த இடத்துல கமிட்டியில உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. நம்ம அந்த அளவுக்குலாம் இவங்க எப்படி போய் சொல்ற, ஏன்னா அந்த 24 மூப்பர்களை யோவான் போய் பார்க்கறாரு பாருங்களேன். பார்க்கும்போது அது அப்போஸ்தலர்களா இருந்திருந்தாங்கன்னா யோவானுக்கு நல்லா தெரியுமே, அது மத்தேயு, இது யோவானு, இது வந்துட்டு பவுலுன்னு நல்லா தெரியுமே. அப்ப அவர் சொல்லியிருக்கலாமே, இது வந்து நான் வந்து 24 அப்போஸ்தலர்களை அதுல 12 அப்போஸ்தலர்களை பார்த்தேன்னு சொல்லாமே. 24 மூப்பர்கள் நிறுத்திக்கிட்டார். அந்த 24 யார் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். காலத்துக்கு முன்பதாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை தீர்மானிக்க வேண்டாம். இல்லை நான் தான் போவேன் நீங்கள் சொல்லி அடம் முடிச்சாலும் நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாது. அவங்க சொல்லிக்கிறாங்க. யோவானுக்கு அது யாருன்னு தெரியல, 24 இருக்கு. இப்போ நம்ம ஆட்கள்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 24 மூப்பர்கள் பூமியிலிருந்து இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் யார் என்பது பரலோகத்துக்கு போகும்போது மட்டும்தான் நமக்கு அது தெரியும். இங்கே அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோ அதர் எக்ஸ்பிளனேஷன்ஸ், வேற எதுவும் அங்கே இல்லை. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. சபைகள்ல சத்தம் போட்டு பரிசுத்தாவில நிரம்பலாமா? கையெல்லாம் தட்டி பயங்கரமா நிரம்புறாங்களே, அப்படி நிரம்பலாமா? அப்படி நிரம்புறதுனால புதுசா வரவங்க கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா பார்க்குறாங்க, திருப்பி வராம கூட போறாங்களே, இது இடரலா இருக்கே, இது இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய சரீரத்துக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்மைதான். நம்முடைய ஏன் அது வருதுன்னு சொல்றேன், நம்ம ஆத்மா களி கூறுகிறது.
இது வரைக்கும் அந்த ஆத்மா சந்திக்காத ஒரு உணர்வை அது சந்திக்குது. தன்னுடைய ஆத்மா மணவாளன் அந்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பும்போது நமக்கு ஒரு நம்மளை இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதில் அவர்கள் துள்ளி குதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, சிலர் சில பாஷைகளில் பேசுகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வேதத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கூடி வரும்போது அநேகர் இருக்கும்போது நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வருகிறவர்கள் அதை வேற மாதிரி நினைப்பாங்க, நீங்கள் தனியாக இருக்கும்போது பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வியாக்கணம் பண்ணுறவன் இல்லைன்னா நீ அங்கே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம போன்ற நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில், பல நேரங்களில் அதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது வீட்டில் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு வழி இல்லை. அவங்க விடுதலையாக ஆராதிக்கிறது எங்கன்னா சபையில் வந்து ஆராதிக்கிறாங்க. அப்படி இங்கே வந்து ஆராதிக்கும் போது அவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எங்கேயும் ஆராதிக்க இடம் இல்லாததுனால இங்கே ஆவியில் நிறையிறாங்க. அதனால நம்முடைய சபை முற்பிதாக்களும் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, எப்படி கிதியோன் ஏற்படுத்தின ஏபோத்தை வந்து நாளடைவில் விக்கிரகாராதனையாக மாறி போச்சோ, இடர்லா மாறிடுச்சுல, அந்த மாதிரி நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆவியில நிறைவு தான் சபையினுடைய ஆவியின் நிறைவுன்றதுக்கு அவங்க அளவுகோலா வச்சுக்கிட்டாங்க. நல்லா கைத்தட்டி சத்தம் போட்டா இன்னைக்கு அபிஷேகம் நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அளவுகோலா அதை மாத்திட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆவியினுடைய நிலைமை நீங்க மேல போக போக உங்களுக்குள்ள இருக்கிறத அந்த ஆர்ப்பாட்டம் குறைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும். நீங்க தேவனோடு கூட அமைதியா இணைய தொடவீங்க, உங்க கண்கள்ல தண்ணி வரும். அதுக்கப்புறம் நான் சொல்வேன், ஒரு ஆவிக்குரிய நிலைமையில நீங்க உச்சத்துக்கு போகும்போது நீங்க பேசவே மாட்டீங்க, அவர் பேசுவார், நீங்க கேட்பீங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுவோம், அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, கையை தட்டுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், ஆவியில நிறைவோம், எல்லா வேலையும் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து ஒரு ஆவிக்குரிய ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஆவியினுடைய நிறைவு வரும்போது உங்க கண்களில் தண்ணி தான் வரும். நீங்க இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்ய மாட்டீங்க. அதாவது இதுதான் அப்படின்னு இல்லை, இந்த உச்ச நிலை அடையும் போது நீங்கள் அப்படியே ஆவியில நிறையும் போது உங்களோடு கூட தேவனுடைய சத்தம் கேட்க தொடங்கும். உங்க ஆத்மா, மாம்சத்துக்கு அங்கே வேலையே இருக்காது. உங்க மாம்சத்துக்கு வேலையே இல்லாமல் உங்க ஆத்மா அப்படியே தேவனோடு கூட இணையும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குள்ளாகும் போது செத்தவனை போல விழுந்தேன். அதோட அர்த்தம் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மாம்சத்துக்கு அங்கே வேலை இல்லை, என் ஆத்மா அவரோட போயிருச்சு, மாம்சம் கீழே கிடக்குது, இதை கையை தட்டாது, குதிக்காது, எதுவும் செய்யாது, என் ஆத்மா தேவனோடு கூட களி கூர்கொண்டிருக்கும். இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நீங்க போகும்போது இந்த கேள்வியே எழும்பாது, இப்படி வரவே வராது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம போகணும், ஜெபம் பண்ணுங்க. சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது நமக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நாடுகளில் வரும்போது வீட்டில் நமக்கு ஆராதிக்க, விடுதலை ஆராதிக்க தடை இருக்கும்போது அவங்களுக்கு இங்கேயும் தடை பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ளேயோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயோ போகிறது கடினமாக இருக்கிறது. நாளடைவில் அவங்க மாறிடுவாங்க பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் போக 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 பாருங்க, அவங்க வந்த நிலைமையில் இருக்க மாட்டாங்க, அவங்க வேற நிலைமைக்கு, அப்படியே அமைதியான நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம போன்ற நாடுகளில் இதை தடுக்கவும் முடியாது. ஆனால் இதுதான் ஆவியின் நிறைவு அப்படின்னு நீங்கள் அளவுகோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் தப்பு தான். நாம அடுத்த கேள்விக்கு, ஆயிர வருஷ அரசாட்சியில் பலுகி பெருகிறவர்கள் யார்? பலுகி பெருகுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. இந்த பலுகி பெருகிறது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம அதில் பலுகி பெருகுமா, நம்ம மாம்சம் அப்படி இருக்குமா அதில் அப்படிலாம் சிலர் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆயிர வருஷ அரசாட்சியில் பலுகி பெருக போகிறது யாரு அப்படின்னு கேட்டால், அந்த 1,44,000 இஸ்ரவேலர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிங்கன்னா, இந்த 12 கோத்திரங்கள்ல இருந்து 1,44,000 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்றார். இவங்க தான் மாம்சத்தில் இருப்பாங்க, அவங்க தான் பலுகியும் பெருகுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும்? வசனம் சொல்லுது, இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அவரோடு கூட உயிர்த்து அரசாண்டார்கள். உயிர்த்து அரசாளும் போது நமக்கு இந்த சரீரம் இருக்காது, ஆவியின் சரீரம். இது பலுகிலாம் பெருகாது. தேவன் ஆவியா இருக்கிறார், நம்ம அவரை மாதிரி இருப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருப்பார்? ஆவியா இருப்பாரு. அவருக்கு ஒப்பா இருப்போம், நாம அவருக்கு ஆவியில் இருப்போம். ஸோ நாம பலுகியெல்லாம் பெருக மாட்டோம், நாம ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அந்த 1000 வருஷமும் அவர்கள் தான் பலுகி பெருகுவார்கள். அவங்க பலுகி பெருகி பெருகி எப்படி நோவா 8 பேர் பலுகி பெருகி இன்னைக்கு பூமி இந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி இந்த 1000 வருஷ அரசாட்சியிலும் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இருப்பார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, 8 பேரால நிரம்பின பூமியே இந்த அளவுக்கு இருக்குன்னா, 1,44,000 பேரால பெருக போற பூமி 1000 வருஷம் முடியும் போது எப்படி இருக்கும்? அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் கடற்கரை மணலத்தனையாக இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ பலுகி பெருக போறவங்க அவங்க தான். இந்த உயிர்த்து போற கூட்டமோ அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமோ அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனம் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.